எலெக்ஷன்லேயே நிற்காத ஒரு ஆள் அவர் வந்து திமுக வந்து அதை பார்த்து பயந்துக்கிட்டார். முதல்ல விஜய்க்கு நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு அரசியலுக்கு வாங்க. இன்னும் ரூம்குள்ளாரே உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்லேயே இருந்துக்கிட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு அரசியல் இதுக்கு மேலே என்ன அரசியல் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இது என்ன அவர் என்ன பண்ணாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கேட்டேன். 11வது 12வது படிக்கிற குழந்தைங்களுக்கு ரெகுலராக வந்து இது கொடுக்குறாரு, சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, ஊக்கத்தொகை கொடுக்குறாரு. எந்த கட்சியும் அப்படி பண்ணல. யார் பண்ணது? ஒருத்தருமே பண்ண 11வது 12வது பசங்க படிக்கிறாங்களா? அதையே கண்டுபிடிச்சது விஜய் தானே. 11வது 12வது படிக்கிறாங்க பசங்கிறத கண்டுபிடிச்சதே விஜய் தானே. மற்ற கட்சிக்கு அதே தெரியாது. 11ஆம் வகுப்புல பசங்க இருக்காங்க, 12ஆம் வகுப்புல பசங்க இருக்காங்கன்னு மற்ற கட்சிகளுக்கு அதே தெரியாது. விஜய்க்கு தானே தெரியும். அப்புறம் அவடுங்க அடுத்த அங்க இருக்கிற குழந்தைங்க பெற்றோர்கள் அதான் சொல்றாங்க, நீங்க வந்தா கண்டிப்பா நீங்க வந்தா நீட்டை விலக்கிடுவீங்க, திமுகவால முடியல, உங்களால் மட்டும் தான் முடியும். ரைட் ஓகே போங்க, ஒரு பின்னாடி போங்க. முதல்ல உங்களால் அவரை போய் பார்க்க முடியுமான்னு பாரு, அப்புறம் பேச. இவ்வளோ ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை அந்த தெருவுக்குள்ளார விடுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க. எளிய மக்கள் கூட சந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் இருக்காரு. கரெக்ட் சொல்லுங்க.